Decode the world unfiltered. அகமதாபாத் விமான விபத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்பட்டு வருகின்றன. அதில் விபத்திற்கு மின்சார தீ காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டை சீர்குலைத்து எரிபொருள் துண்டிக்க வழிவகுத்ததா அப்படிங்கிறத அதிகாரிகள் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அகமதாபாத் விமான விபத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்பட்டு வருகின்றன. அதில் எரிபொருள் சுவிட்ச் கட் ஆஃப் ஒரு காரணமாக சொல்லப்படுது. சீனியர் விமானி தான் காரணம்னு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. சீனியர் விமானியுடைய சூசைடல் தாட் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பலவிதமான ஒரு காரணிகளை உலவுவதை பார்க்குறோம். விபத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பல சர்ச்சைகள் சுற்றி வரக்கூடிய சூழலில் விபத்திற்கு மின்சார தீ காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் A171 விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்கு உள்ளானது உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கிய ஒரு விபத்து அது. இதில் பலரும் அந்த இடத்துலையே உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இந்த விமானத்தில் பயணித்த 242 பேர், மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 18 பேர் அப்படின்னு 260 பேர் உடல் கருகி உயிரிழந்த மிக ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விபத்து அது. ஆனால் அதில் நல்வாய்ப்பாக விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற லண்டன் வாழ் இந்தியர் மட்டும் உயிர் பிழைத்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த விமான விபத்து தொடர்பான ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ விசாரணை நடத்தி முதற்கட்ட அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டது. அந்த அறிக்கையை பற்றியும் நாம் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை குறித்த உரையாடலும் வெளியிட்டிருக்கிறோம். 2 என்ஜின்களுக்கான எரிபொருள் சுவிட்சுகள் ஒரு வினாடி இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக கட் ஆஃப் நிலைக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாக இந்த ஏஐபியினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக 2 விமானிகளுடைய உரையாடலும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. விபத்துக்கு சில நொடிகள் முன்னதான் எரிபொருள் சுவிட்ச் அணைக்கப்பட்டிருந்ததை கண்டு ஒரு பைலட் ஏன் சுவிட்சை அணைச்சிங்க அப்படின்னு கேட்டதா, அதற்கு இன்னொரு பைலட் நான் அணைக்கவில்லை அப்படின்னு சொன்னதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை பற்றிலாம் நீங்களும் விரிவாக பார்த்துருப்பீங்க. எந்த பைலட் கேள்வி எழுப்பினார், எந்த பைலட் பதிலளித்தார் அப்படிங்கிற விவரங்கள் அப்போது வெளியிடப்படவில்லை. 2 பைலட்ஸ் இருப்பாங்க. அதில் பிரைமரியாக ஒரு பைலட், இன்னொருத்தர் அவருக்கான சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணக்கூடியவர். இதில் யார் கேட்டால் யார் பதில் சொன்னாங்கிறத பற்றின விவரங்கள் முன்னாடி வெளியிடப்படலை. இந்த அறிக்கையை தொடர்ந்து விமானத்தினுடைய கேப்டன் தான் எரிபொருள் சுவிட்சை அணைத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியிட்டு வந்தன. குறிப்பாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு இதழாக இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் விமான விபத்துக்கு காரணமான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகளை கேப்டன் அணைத்ததாக குற்றம் சாட்டி ஒரு கட்டுரையும் வெளியிட்டிருந்துச்சு. இதற்கு விமான வல்லுநர்கள், விமானிகள் சங்கம், ஏஏஐபி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் தான் விமான விபத்திற்கு விமானத்தில் ஏற்பட்ட மின்சார தீ காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விமானத்தில் மின்சார தீயை கட்டுப்படுத்தியதற்கான அறிகுறிகள் தென்பட்டதுனால அதிகாரிகள் இந்த கோணத்தில் இப்போ விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. ஏர் இந்தியா A171 விமானம் மருத்துவக் கல்லூரியின் மீது விழுந்து எரிந்து விட்ட போதிலும் அதனுடைய வால் பகுதியில் கடுமையான சேதங்கள் ஏற்படலை. தற்போது விமானத்தினுடைய வால் பகுதி அகமதாபாத் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. விமானத்தில் மின்சாரத்தீ ஏற்பட்டதா அப்படின்னு வால் பகுதியில் ஆய்வு செய்ய அதிகாரிகள் இப்போ திட்டமிட்டிருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விமானங்களுடைய தரவுகளை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது இந்த பிளாக் பாக்ஸ். பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் கூரையின் மேல் கடந்த மாதம் 13ஆம் தேதி இந்த பிளாக் பாக்ஸ் கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தரவுகளை வழக்கமான முறைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குன்னா தெர்மல் டேமேஜ் ஆயிருக்கு. விமானத்துடைய முன்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பிளாக் பாக்ஸ் விபத்து நடைபெற்ற 3 தினங்கள் கழித்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த பிளாக் பாக்ஸில் அதிக சேதம் அடையவில்லை அப்படின்னும் அதில் A171 விமானத்தினுடைய தரவுகள் இருப்பதாகவும் இப்போ அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. இந்த விபத்தில் தப்பிச்ச ஒரே விமானியாக இருக்கக்கூடிய விஸ்வேஷ்குமார் ரமேஷ் சொன்ன ஒரு கருத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. விமானம் புறப்பட்ட 10 நொடிகளில் வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் விளக்குகள் மினுமினுத்ததா ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருந்தார். விமானங்களில் ஏற்படும் மின்சார தீ விபத்து என்பது ஒரு விமானத்தின் மின்சார சோர்ஸ்லேருந்து ஏற்படக்கூடிய தீயை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. விமான குழுவினர் எதிர்கொள்ளக்கூடிய மிகவும் தீவிரமான மற்றும் சவாலான எமர்ஜென்சி இதுவாக தான் இருக்கும். பின்புற கருப்பு பெட்டியுடன் வால் பகுதியில் துணை மின் அலகு, அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட் APUன்னு சொல்லுவாங்க, மற்றும் டிரான்ஸ்டியூசர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். இவை அனைத்துமே இப்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆக்சிலரி பவர் யூனிட் இருக்கு இல்லையா, இது சேதம் இல்லாமல் அப்படியே மீட்கப்பட்டிருக்கு. தி ஆக்சிலரி பவர் யூனிட் அப்படிங்கிறது நவீன விமானங்களில் ஒரு முக்கிய அங்கம்.
இது பெரும்பாலும் மினி என்ஜின் அல்லது மூன்றாவது என்ஜின் அப்படின்னு அழைக்கப்படுது. டெல்லியிலிருந்து AI-171 விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக AI-423 விமானம் அதே நிலையத்திலிருந்து புறப்பட்டுச்சு. இந்த AI-423 விமானத்தில் ஸ்டெபிலைசர் பொசிஷன் டிரான்ஸ்டியூசர்ஸில் சிக்கல் இருந்ததா அதனுடைய விமானி பதிவு செய்திருந்தார். இந்த சிக்கல்ங்கிறது AI-171 விமானம் புறப்படுவதற்கு முன்பு சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் நீடித்த மின் கோளாறு அடுத்தடுத்த விமானங்களுக்கு சென்சார் தரவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ பிரதானமாக எழுந்திருக்கு. என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டை சீர்குலைத்து எரிபொருள் துண்டிக்க வழிவகுத்ததா அப்படிங்கிறத அதிகாரிகள் இப்போ ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மின் அமைப்பினுடைய செயலிழப்பு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விமான சென்சார்களில் இடையூறு ஏற்படுத்தி விமானத்தினுடைய என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டிற்கு தவறான தரவை அளித்து எரிபொருள் விநியோகத்தை துண்டித்திருக்கலாம் அப்படின்னு இப்போ நிபுணர்கள் கருதுகிறாங்க. இந்த எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டதும் ஆக்சிலரி பவர் யூனிட்டு கட் ஆஃப் மோட்லேருந்து ரன் மோடுக்கு மாறி இருக்கக்கூடும் அப்படின்னு விசாரணை அதிகாரிகள் இப்போ கருத்து தெரிவிக்கிறாங்க. வால் பகுதியினுடைய ஆக்சிலரி பவர் யூனிட் மின்சார விநியோகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கிறது. விமானம் தரையில் இருக்கும்போது ஆக்சிலரி பவர் யூனிட் பேட்டரிகள் அதன் ஜெனரேட்டர்களாக இயங்கும். அதே நேரத்தில் விமானம் பறக்க ஆரம்பித்த உடனே ஆக்சிலரி பவர் யூனிட்டினுடைய 2 ஜெனரேட்டர்கள் விமானத்திற்கான 2ஆம் நிலை சக்தியாகவோ அல்லது கேபினுக்குள்ள மின்சாரத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆக்சிலரி பவர் யூனிட் தொடர்பான சிக்கல்கள் காரணமாக 787 ட்ரீம்லைனர் விமானங்களை 2013ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் உலக அளவில் நிறுத்தி வைத்தது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். புதிய ஆக்சிலரி பவர் யூனிட் பேட்டரிகளை வடிவமைத்த பிறகு தான் 787 ட்ரீம்லைனர் விமானங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. 2013ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பாஸ்டனுடைய லோகன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஜப்பான் ஏர்லைன்ஸினுடைய JAL 787 விமானத்தின் ஆக்சிலரி பவர் யூனிட் பேட்டரியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. விமானம் தரையிறங்கிய பிறகு பயணிகள் யாரும் இல்லாமல் காலியாக இருந்தபோது இந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு. விமான நிலைய ஊழியர்கள் தீயை கண்டுபிடித்து கட்டுப்படுத்தியதனால மிகப்பெரிய இழப்புங்கிறது அப்போது தவிர்க்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்வு நடைபெற்ற 9 நாட்களில் ஆல் நிப்பான் ஏர்வேஸ் 787 விமான குழுவினர் காக்பிட் மற்றும் கேபினில் எரியும் வாசனையை கண்டறிந்திருக்காங்க அந்த நேரத்தில். இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டுமே 2013 நடந்த சம்பவங்கள். இந்த 2 சம்பவங்களை தொடர்ந்து தான் அமெரிக்க ஃபெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னா போயிங் 787 ட்ரீம்லைனர்ஸ்களை நிறுத்தி வைக்க உத்தரவு போட்டாங்க. இந்த மின்சார தீ காரணமாக பல விமானங்கள் விபத்தில் சிக்கி பெரும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற கடந்த கால வரலாறுகளும் இருக்கின்றன. 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஸ்விஸ் ஏர் விமான விபத்து ஒரு முக்கியமான விபத்தாக பார்க்க முடியும். MD-11 அப்படிங்கிற விமானம் கனடாவுடைய நோவாஸ்கோட்டியா அருகே அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் இருந்த 229 பேரும் உயிரிழந்தாங்க. விமானத்தினுடைய வயரிங்கில் இருந்த கோளாறு காரணமாக கட்டுப்படுத்த முடியாத தீ விபத்து ஏற்பட்டு விமானம் விபத்தில் சிக்கியது. அதேபோல் இதுக்கு முன்னாடி 1980ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுடைய ரியாத்தில் இருந்து புறப்பட்ட லாக்ஹீட் ட்ரைஸ்டார் அப்படிங்கிற ஒரு விமானம், இந்த விமானமும் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. விமானம் தரையிறக்கப்பட்ட போதிலும் புகை மூட்டத்தினால மூச்சு திணறி அதில் பயணித்த 301 பேரும் உயிரிழந்தாங்க. சரக்கு பெட்டியில் ஏற்பட்ட மின் கோளாறுனால தீ விபத்து ஏற்பட்டதா விசாரணையில் தெரிய வந்தது. இதே போல் 1947ஆம் ஆண்டு நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டு, அந்த ஆண்டில் மின்சார தீ காரணமாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீ ஏற்பட்டு 52 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1968ஆம் ஆண்டுலையும் இதே போல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. மின் விபத்தாகத்தான் இருந்துச்சு. லண்டன் ஹீத்ரூவிலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே போயிங் 707-465 விமானத்தில் ஆக்சிலரி பவர் யூனிட் வால்வ் செயலிழந்ததுனால வால் பகுதிக்கு தீ பரவி 5 பயணிகள் அப்போது இறந்திருக்காங்க. 1973ஆம் ஆண்டு பிரான்சினுடைய ஓர்லி விமான நிலையத்தை நெருங்கும் போது போயிங் 707 விமானம் தீப்பற்றி எரிஞ்சிச்சு. அதில் பயணம் செய்த 134 பேரில் 123 பேர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. இப்படி விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதனால் விபத்துகள் ஏற்பட்ட பல சம்பவங்கள் கடந்த கால வரலாறுகள் இருந்திருக்கின்றன. இப்போதும் கூட AI-171 விமானத்தில் தீ விபத்தின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கிடையில தான் இந்த விமானி காரணமா அந்த விமானி காரணமா அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பரவுகின்றன. குறிப்பாக முதன்மை விமானியாக இருந்த கேப்டன் இதற்கு காரணமா அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் வரக்கூடிய செய்திகள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாம் பார்த்துருக்கிறோம், அவருடைய வயதான தந்தையை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருந்தவரும் அவர் தான். அவருடைய உயிரிழப்புங்கிறது இன்றைக்கி அவருடைய தந்தையாருக்கு
பெரும் இழப்பாக மாறி இருக்கிறது. எனவே அவர் வேறொரு மனநிலையிலிருந்து இப்படியான ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு வரக்கூடிய தகவல்களுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் முகாந்திரமும் இதுவரை இல்லை அப்படிங்கிறதையும் நாம் ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.